டிக்கெட் வந்து குடுப்பாங்க. பெரிய பாதைக்கு போறோம் அப்டின்னாக்கா, ஒரு என்ட்ரி டிக்கெட் குடுப்பாங்க. நம்ம பெரிய பாதைல வந்திருக்கோம் அப்டின்றதுக்காக. அது எல்லா வருஷமும் குடுக்கறதில்ல. லாஸ்ட் வருஷம் வந்து குடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் குடுத்தாங்க அப்டின்னாக்கா நல்லாருக்கும். அந்த பாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பம்பை வரைக்குமே நடந்து தான் போயிருக்கோம் இல்லையா? அதுக்கடுத்தது பம்பையிலேருந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணி நமக்கு இன்னும் நேரம் காத்திருக்க நேரம் அதிகமாகும். கால் வலிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்டின்றனால, பெரிய பாதையில வர்றவங்களுக்கு தனியா டிக்கெட் குடுப்பாங்க. ஸோ, அத பாஸ் நம்ம காமிச்சுக்கிட்டு லைன்ல நிக்காம நம்ம மட்டும் சீக்கிரமாவே போயிடலாங்க. செல்லும் வழி எல்லாமே வந்து சரணம் பாடிக்கிட்டே தாங்க போவாங்க. சரணம் பாடிக்கிட்டே போறப்போ கால் வலி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. வழியில ஆங்காங்கே நெறையா வந்து ஊற்று தண்ணீகள், அருவிகள் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த அருவிகள் எல்லாமே காலுக்கு இதமாவே இருக்கும்ங்க. சுத்தி நெறைய மரங்கள் இருக்கிறதுனால, நமக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம பாதையில அழகா நடந்து போயிட்டே இருக்கலாங்க. போற வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கடைகளுமே இருக்கும். அந்த இடத்துல நம்ப ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்டின்னாக்கா வாங்கி சாப்பிடலாம்.